வரணும் அவரு அவரே ஒண்ணு ஓ மாமா வயசுக்கெல்லாம் வயசாகி போற கொஞ்சம் வாங்கி சேர்த்தா இல்லையா? யாருக்கு? எனக்கு தெரிஞ்சாலும் உனக்கு தெரிஞ்சா இல்லையா பாருமா முதல்ல. எனக்கு தெரிஞ்சுதான் ஓ மாமா ஆனா உனக்கு வயசாகி போச்சு. உனக்கு வயசாகி விட்டது. ஏன்னா கண் தெரியவில்லை. ஏன்னா மாமா எங்க தெரியல, மாமா எங்க வயசாகி போச்சு. நீ தேடி வர்ற, நானே நல்ல முறையோடு வந்து தேடி வருகின்றேன். மாமாவை தேடி வர்றது யாரு தெரியும்? நானும் தான் தேடி வரேன். என்னப்பா காரணம்? மாமா உன்னதான் நான் ரொம்ப நேரம் மாமான்னு கூப்பிட்டு வந்துக்கிறேன். அதற்கு என்ன காரணம்? உன்னை அழைத்து வந்துதான் வந்துக்கிறேன் மாமா. உன்னுடைய மருமாப்பிள்ள துரியோதனமா அண்ணன் ஒரு அழைத்தார், நீ என்ன சொல்லிவிட்ட? ஆமா சென்று காண வேண்டும். சொல்லு மாமா. சரி, என்ன காரணம்? மாமா நீ யாரு சொல்லு மாமா. அப்படி சொல்றியா? இருந்தாலும் நானும் காந்தார தேசத்து தங்கண்டா ஃபர்ஸ்ட் டைம் இதான் கட்டுறது. எப்பவுமே பப்பு தான் கட்டுவாரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் காந்தார தேசம். ஆமா ஆமா காந்தார தேசத்திலே சோபுலி அம்மையாருக்கும் அம்மையாருக்கு
சுவேத மன்னனுக்கும் பிறந்த பிள்ளைகள் 104 பிள்ளைகள். ஐயோ 104 பேர் பிள்ளைகள் பிறந்தோம். நல்ல முறையை வாழ்ந்தோம். நல்ல முறையை வாழ்ந்த நேரத்திலே என் தங்கை அந்த திருவிழா மன்னனுக்கு திருமணம் கொடுத்து செய்தோம். நீங்க ஆமா அவன் 56 தேச அதிபதி ஆளக்கூடிய மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்தோம். நீங்க ஆமா நல்ல முறையை வாழ்ந்தார்கள். அன்னவருக்கும் பிறந்தார்கள் 101 பிள்ளைகள். 101 பிள்ளைகள் ஆமா பிறந்தவுடனே 104 பிள்ளைகளும் நீங்க ஆமாம் 101 பிள்ளைகளும் 100 பேர்களும் நல்ல முறையோடு வாழ்ந்த ஒரு நேரத்திலே எங்களுக்கு லிகிதம் அனுப்பினார் துரியன். ஏய் நீ பார்த்துப்பா இருந்தாலும் இருந்தோம் நல்ல முறை வாழ்ந்தோம். மாமா உங்களுக்கு அண்ணா அழைக்க வேண்டும் என்று லிகிதம் அனுப்பினான் மருகன் துரியோதனன். ஆமா நல்ல முறையோடு 103 பேரும் சென்றோம். சென்ற நேரத்திலே மாமா அண்ணா ஆக வேண்டும் என்றால் சில நேரங்கள் இருக்கின்றது. சில நேரங்கள் இருக்கின்றது. உன் முகத்தை நபாகணும், ஏன் முகத்தை நீ பார்க்கணும். இருந்தாலும் வேட்டையாடலாம் என்று தெரிவித்தான் மருகன் துரியோதனன். ஆமா தெரிவித்தான். மருகா எங்கடா வேட்டை ஆடலாம் சொல்லுங்க. கானகம் சென்றலாம். கானகம் சென்று வேட்டையாடலாம். நல்ல முறையோடு கானகம் சென்று பேசிக்கொண்டே போனோம். நீங்க ஆமா போகிற நேரத்திலே போகிற நேரத்திலே மாமா வேட்டையாடுவதற்கு ஆயுதங்கள் இல்லையே. ஆயுதங்கள் ஒரு காட்டுக்கு வேட்டைக்கு போனா அதுக்கு அந்த ஆயுதம் வேணும் இல்லையே என்று கேட்டான் மருகன் துரியன். மனசுல வச்சு ஏன்னா அது ஒரு கருத்து இருக்கு. இருந்தாலும் தம்பி திருமகன் ஒரு நொடியிலே திருமகா சென்று அரண்மனை சென்று நொடியிலே ஆயுதம் கொண்டு வந்து சொல்லி தெரிவித்தேன். சென்றான், அனைத்தையும் கொண்டு வந்தான். வேட்டையாடினோம், வேடி ஆடினோம், கிரகத்தை திரும்பினோம். திரும்ப நேரத்திலே பல ஆண்டுகளாக ஆலை விருச்சை ஆலமரம் அதுவும் ஆலமரம்லப்பா ஆலை விருச்சை அது மாதிரிதான் நான் தான் கத்துக்கிறேன். ஆலை விருச்சை ஆனா பெரிய சொல்லுவாங்க ஆலமரம். ஏன்னா பல ஆண்டுகளா இருந்தது. அந்த ஆலமரம் ஆனது அவன் இதை போடுறான். இப்போ ஐயா ஏன் எடுத்துனா விஷயம் ஐயா மறுபடியும் வச்சு வெய்யடா உங்க உடல்ல அறக்க மூஞ்சில பாடுற ஆட்டவன் எங்க ஒரு ஆள் தெரியுமா பிச்சை எடுக்கிற மாதிரி யாரு சரி சரி சொல்லையா ஆலமரம் அங்கே பிரியா ஆலமரம் அங்கேதான் என் தம்பி கிரகம் சென்று ஆயுதம் கொண்டு வந்தான். வேட்டையாடும் திரும்ப நேரத்திலே ஒரு நேரத்துல அந்த ஆலமரம் சாய்ந்து போச்சியா அங்கேயே போற நம்ம சொல்லு. சரி ஆமாங்க ஆலமரமானது அவ வீழ்ந்து சாய்ந்து விட்டது. காரணம் தெரியவில்லை. ஏன்னா என் தம்பி கட்டைகள பட்டு சாய்ந்து விட்டது. உன் தம்பி கட்டவரல பட்டு மரமே வந்து போச்சு. அந்த பல ஆண்டுகள் இருந்த ஆலமரமானது ஆமாங்க சாய்ந்து விட்டது. ஆமா மருகன் துரியன் அந்த நேரத்தை கை தூக்கினா இது மாதிரி கீழே போயிடுயா இல்ல பாவம் பாவாடியா இந்த மாதிரி ஆமா சரி ஆமா சாய்ந்து விட்டது. இருந்தாலும் அந்த நினைத்த மருகன் துரியன் ஆமா மனதிலே காட்டேரி வருது. மருகன் நினைத்தான். ஆமா மகாராஜா என்ன பண்றீ ஒரு வேலைக்கு கொட்டாங்குச்சி கூவி ஊட்ட வேண்டும். ஒரு வேலைக்கு ஒரு கொட்டாங்குச்சி கூவி உடல்ல இருக்க 10 பத்தாது. ஒரு மரக்கார எத்தனை மரக்காச்சி உங்களுக்கு ஒரு வேலைக்கு ஒரு பதிகலம் என்றால் 12 மரக்காச்சி 12 மரக்காச்சி பதிகலம் ஆமா
17 ரூபா பண்ணு மறுக்காச்சு. ஆமா ஒரு வேலைக்கு 3 வேலை கணக்கு போடுப்பா. அது அவ்வளோ தூரம் அவ்வளோ துண்டு எங்க வச்சிருக்கு? சாப்பிடுற ஆளு ஆமா. ஒரு கொட்டங்கச்சி கூ சாப்பிட்டு உயிர் வாங்க முடியுமா? முடியாது. ஆமா. இருந்தாலும் அண்ணே அப்படிதான் போ. தமிழ்நாடு அனைவரும் மாட்டார்கள். தம்பி கொத்து சாப்பிட மாட்டார்கள். ஆமா ஆமா மனதில் எடுத்துங்க. சரி. ஆமா. மறுக்கா துரியோதனா. ஆமா. மாறிக்கின்றேன். மந்திரிக்கு மந்திரியாகவும் மந்திரியாகும் மாமனுக்கு மாமனாகவும் மாமன் கொண்டு இருக்கின்றேன். ஓ, அனைவரும் போட்டாங்க. ஆமா அனைவர்கள். ஆமா ஏன்னா நான் என்ன பண்ண போறேன் உள்ள போய் ஒண்ணு மனது திகை கொண்டு அவன் நின்ன கூட இருந்தா குழி பறிக்கணுமே. மனதில் எண்ணம் மனதுல இருக்கு. என் மனதில் ஏய் அங்கே போடு மனசுல அங்கே போடு. ஆமா. தம்பி மாறி எப்படி செத்தாருளோ? அனைவரும் மாற வேண்டும் என்று மனதில் எண்ணம். அவன் தம்பி மாறலாம் சாவடிக்கணுமே. கங்கனை கட்டினீங்க அன்னைக்கு. ஆமா. அந்த கங்கனை இருக்குதா இல்லையா? கட்டின கங்கணம் கரேல் இருக்குது உனக்கு தெரியலையா? அவங்க மாட்டேன். ஓ அந்த கங்கனை தாவுகிற மாதிரி இல்ல. இல்லை. ஆமாங்க. இருந்தாலும் ஆமா. நேரத்திலே யார் ஒரு கட்டாளி ஓ உங்க மருமக பிள்ளை துரியோதன மகனாக வந்து யாரு காட்டேரி வந்துச்சு அம்மா பராசக்தி காளி கூலி சூளி கவாலி ஓஹா உன்னை எப்ப வெட்டி தான் ஐயா மகாராஜா மன்னித்திரு மகாராஜா தனக்கு தானே புத்தில வளரும் ஆமா மகாராஜா புத்தில வளரக்கூடாது மன்னித்திரு மகாராஜா நான் மன்னித்திரு மகாராஜா ஆமா மகாராஜா என்ன பண்ணுது அதாவது ஆமா முத்தம் பந்தரை எடுத்து சென்று அமர செய்து ஆமா மகாராஜா தோ அந்த நகை நந்துவா ஓ அப்படியே நகையா ஆ பெண்டகர மாமா இந்த தர்பார்ல அமருங்கள் மாமா வாங்க வாங்க ஓய் வாய் மருமகனே என் ஆசை பெற்று நல்ல முறையோடு வாழ்ந்திருப்பாய். என்னப்பா என்ன மன சஞ்சலம் மாமா மறுக்கா துரியோதனா மாமா என்னப்பா காரணம் என்ன சொல்ல போகின்றேன் மாமா சொல்லு என்ன மாமா மறுக்கா என்னுடைய மனசஞ்சலம் உனக்கு தெரியாது மாதவா மாமா என்னுடைய மனசஞ்சலம் உனக்கு புரியாது தெரியாது சொன்னாதான் தெரியும் சொன்னால்